சிற்பிகள் கற்கவிஞர்கள் என அழைக்கப்படுகின்றனர். இந்த மண்ணீட்டாளர் அப்படிங்கிறது ஓவியர்கள். பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படும் இடங்களில் பொருந்தாதது. பனைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம், திருச்சியில் பல்லவர் கால சிற்பங்கள் காணப்படுகிறது. பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட குகை கோயில்களில் சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்துள்ளது. இது ரொம்ப முக்கியம் பார்த்துங்க. முதலாம் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார், நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை உங்களுக்கு அரியலூரில் கட்டினார். கங்கை கொண்ட சோழபுரம். இந்த ராஜேந்திர சோழனின் மகன், அதாவது முதலாம் ராஜேந்திர சோழனோட பேரன் இருக்கார்ல, இரண்டாம் ராஜராஜன், இவர் பார்த்தீங்கன்னா தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் கும்பகோணத்தில் கட்டியிருப்பார். இது ரொம்ப முக்கியம், பார்த்துங்க. அடுத்து, செப்பு திருமணிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர்கள் காலம். ஓகேவா? இந்த நாயக்கர்கள் தான் பல இடங்களில் ஆயிரங்கால் மண்டபங்களை அமைத்தனர். பைஞ்சுதை என்பதன் பொருள் சிமெண்ட். ஓகேவா? சமண மதத்தில் சில சிற்பங்கள் அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் உடையவாக இருந்தது.